ஓகே மேம். இப்போ நம்ம சென்டருக்கு ஒரு நியூ பேரண்ட் வராங்கன்னா, அந்த சைல்டுக்கு எப்படி நீங்க ஓடி எவாலுவேட் பண்ணுவீங்க? ஓகே, நம்ம சென்டருக்கு ஒரு புது அசஸ்மெண்ட் வராங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சைல்டு வந்துட்டு எந்த கேட்டகரிக்குள்ளே வராங்கன்னு நம்ம பார்ப்போம். ஒன்று பீடியாட்ரிக் கண்டிஷன்ஸ் கீழே வராங்க, லைக் நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன்ஸ் கீழே வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் செர்பல் பால்சி அந்த மாதிரி கேசஸ்லாம் வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோட்டார் எக்ஸாமினேஷன் தான் நீடட். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்சர்வேஷன் பண்ணுவோம். ஸோ கம்ப்ளீட் மோட்டார் எக்ஸாமினேஷன் எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்துட்டு ரிவ்யூ நம்ம சொல்லுவோம். எந்த மாதிரி லெவல் அச்சீவ் ஆயிருக்காங்க, இன்னும் எதெல்லாம் டிலே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைல்ட் சைக்காட்ரிக் அசஸ்மெண்ட்குள்ளே போயாச்சு அப்படின்னா, ஆட்டிசம், இந்த ஏடிஹெச்டி அந்த மாதிரி டவுட்ஃபுல்லாக இருக்குன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதுக்கான ஸ்கோரிங்ஸ் பண்ணுவோம். அண்ட் அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஸ்டீரியோடிபிக்கல் பிஹேவியர்ஸ் இருக்கா, இதெல்லாமே வந்து அப்சர்வேஷன்லேயே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் ப்ளே ஏரியாஸ் எப்படி இருக்குது, காக்னிட்டிவ் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், இவங்களுக்கும் ஜென்ரலாக எல்லாமே நம்ம பண்ணுவோம். தென் செல்ஃப் கேர் ரிலேட்டடாக என்னென்னலாம் பண்ண முடியும் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் பண்ணிவிட்டு அவங்களே நம்ம வந்து பண்ண வைப்போம். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பண்ணதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் கூப்பிட்டு ரிவ்யூ ஜென்ரலாக சொல்லி எந்த மாதிரி கேட்டகரிக்குள்ளே உங்கள் குழந்தைங்க வராங்கன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு தென் அவங்களுக்கான இண்டிவிஜுவலைஸ்ட் கோல் செட்டிங் வந்துட்டு நம்ம கொடுப்போம். இங்கே நம்ம சென்டர் எல்லாமே எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ராக்டிஸாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த கோல் செட் பண்ணதுக்கப்புறம் எவ்ரி 3rd month வந்துட்டு நம்ம கோல் வந்துட்டு மறுபடியும் நம்ம ரீசெட் பண்ணுவோம். அண்ட் இந்த என்டையர் எவாலுவேஷன் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours ஆச்சு ஆகும்.